புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 102வது பிறந்த நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஏராளமான கழகத்தினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கூடலூரில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன், பெரியகுளம் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு கதிர்காமு மற்றும் ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய திரு தங்க தமிழ்ச்செல்வன், தமிழகத்தை நல்வழிப்படுத்த எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சியை இபிஎஸ், ஓபிஎஸ் தரப்பினர் சந்தி சிரிக்க வைத்துவிட்டனர் என குற்றம் சாட்டினார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி வளர்த்த கட்சி அதிமுக. இந்த அதிமுக இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா சந்தி சிரிக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக, புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட அதிமுக, இன்னைக்கு அம்மா மறைவதற்கு பிறகு இந்த அதிமுகவுடைய நிலைமையை பார்த்த 2 வருஷத்துல பார்க்க. திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு இ. லக்கி முருகன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் துரோக இபிஎஸ், ஓபிஎஸ் அணியினர் சுயநல நோக்கோடு செயல்படுவதை பட்டியலிட்டதோடு எடப்பாடியின் மக்கள் விரோத செயல்களை கழகத்தினர் எடுத்துரைத்தனர். இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் திரு வி. சுகுமார் பாபு, திருவேற்காடு பா. சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்தில் ஏழை எளிய பெண்கள் 2000 பேருக்கு சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை கழக நிர்வாகிகள் வழங்கினர். முன்னதாக திமுக, இபிஎஸ், ஓபிஎஸ் அணி உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகிய 200க்கும் மேற்பட்டோர் தங்களை நிர்வாகிகள் முன்னிலையில் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் 7000 பண்ணையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எதிர்கோட்டை திரு எஸ்.ஜி. சுப்பிரமணியன், சிறப்பு அழைப்பாளராக கழக செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி, கழக அமைப்பு செயலாளர் திரு எஸ்வி மாணிக்கராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகர் மாவட்டம் சார்பில் ஆப்பக்கூடலில் மாவட்ட கழக செயலாளர் பருவாச்சி திரு எஸ். பரணிதரன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக மாநில மகளிரணி இணைச் செயலாளர் திருமதி விசாலாட்சி பங்கேற்று இபிஎஸ் அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மதகடிப்பட்டில் மாநில கழக செயலாளர் வழக்கறிஞர் திரு வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழக பொருளாளரும் சோழமண்டல பொறுப்பாளருமான திரு ரங்கசாமி, கழக அமைப்பு செயலாளரும் சோழமண்டல பொறுப்பாளருமான திரு சிவராஜமாணிக்கம், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு அருள், கழக செய்தி தொடர்பாளர் திரு வீர வெற்றி பாண்டியன், திரைப்பட நடிகரும் தலைமை கழக பேச்சாளருமான திரு விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தின் இறுதியில் ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா சேலைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில கழக அவைத் தலைவர் திரு சுத்துக்கேணி பாஸ்கர், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.